10ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 7.1 வினாயன் 8 பார்க்கலாம். ஒரு கோளத்தின் ஆரம் 25% அதிகரிக்கும் போது அதிகமாகும் புறப்பரப்பின் சதவீதம் காண்க. ஒரு கோளத்தின் ஆரம் 6 நம்ம எடுத்துக்குவோம். அப்படின்னா அதன் புறப்பரப்பு என்ன? கோளத்தின் புறப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா? 4πr² இல்லையா? இப்ப R என்ன ஆச்சுன்னா 25% அதிகமாயிருச்சு. R ஏற்கனவே இருந்த R கூட 25% அதிகமாயிருச்சு. அப்படின்னா 25/100 இன்ட்டு R. இதை அடிச்சீங்கன்னா என்ன கிடைக்கும்னா R plus 1/4 Rன்னு கிடைக்கும். இதை கொண்டு இங்க பெருக்குங்க. 4R plus 1R 5R/4ன்னு கிடைக்கும். அதாவது R என்னவாயிடுச்சுன்னா 5R/4ன்னு ஆயிடுச்சு. அப்படின்னா புறப்பரப்பு என்னவாகுதுன்னு பார்ப்போமா? புறப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா? 4πr² இல்லையா? சமம் 4π ஆர்க்கு பதில் என்ன? 5r/4 ஹோல் ஸ்கொயர். சிம்பிளிஃபை பண்ணுங்க. 4π 5 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 25 r²/4 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 16. ஒரு 4 4 4 16. என்ன கிடைச்சிருக்குன்னா 25/4 πr² கிடைச்சிருக்கு. இப்போ இந்த புறப்பரப்புல ஏற்பட்ட மாற்றம் என்ன அப்படின்னு கண்டுபிடிப்போமா? என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த புதிய புறப்பரப்பு 25/4 πr² இருந்து ஏற்கனவே இருக்கிற புறப்பரப்பு என்ன? 4πr². அதை கழிச்சிடுவோம். கழிச்சிங்கன்னா இந்த 4 கொண்டு இங்க பெருக்குவோம் இல்லையா? 25 - 4 9πr²/4. நமக்கு புறப்பரப்பில் ஏற்பட்ட மாற்றத்தின் சதவீதம் கேட்டிருக்காங்க. சதவீதம்னா என்ன? 100க்கு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா புறப்பரப்பு 4πr² இருந்திருந்தா எவ்வளவு அதிகமாயிருக்கு? 9/4 πr² அதிகமாயிருக்கு. அப்படின்னா புறப்பரப்பு 100 இருந்தா எவ்வளவுன்னு நம்மள கேட்டிருக்காங்க. சிம்பிளிஃபை பண்ணுங்க. 5πயோட கேன்சல் ஆயிரும். r²r²ஓட கேன்சல் ஆயிரும். என்ன கிடைக்கும் பாருங்க. இந்த 9 கொண்டு இங்க பெருக்கிக்குங்க. 900/4 கீழே பெருக்கிக்கணும். 4 14. அடிச்சுக்கலாம். 4வது வாய்ப்பாட்டுக்கு 2 4 8 மீதி 1 10 2 4 8 5. இங்க அடிச்சீங்கன்னா 4. 225 4ஆல வகுக்கலாம். 5 4 20 மீதி 2 25 6 4 24 மீதி 1 10 2 4 8 மீதி 2 20 5 4 20. என்ன கிடைச்சிருக்கு? 56.25% விடையா கிடைச்சிருக்கு.